இது ரோலெக்ஸ் எப்படி ஒரு வாட்ச்ங்கிற ஹிஸ்டரியோட பார்ட் 2 வீடியோ. பார்ட் 1 பார்த்துட்டு வந்தீங்கன்னா நல்லாவே புரியும். பிஹைண்ட் எவ்ரி மேன் சக்சஸ் தேர் இஸ் எ வுமன். ஹான்ஸ் வில்டோஃபோட ஒய்ஃபோட வீட்டில் கார்டன்ல உட்காந்து இருக்கும்போது அவரோட பிரதர் இன் லா ஆல்ஃபிரட் ஜேம்ஸ் டேவிட்ஸ் இவர் உன்னோட ஃபியூச்சர் பிளான் என்னன்னு ஹான்ஸ் வில்டோஃப் கிட்ட கேட்கறாரு. ஹான்ஸ் வில்டோஃபும் வாட்ச் கம்பெனியை பத்தி சொல்றாரு. ஆல்ஃபிரட் உனக்கு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு, ஏன் இனி ஸ்டார்ட் பண்ணாம இருக்கன்னு கேட்கறாரு. அதுக்கு வில்டோஃப் என்கிட்ட எல்லாமே இருக்கு, ஆனா என் கையில காசு மட்டும்தான் இல்ல அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஆல்ஃபிரட் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு சரி நான் உனக்கு கம்பெனி ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்றேன், என்கிட்ட இருந்து ஃபுல் சப்போர்ட் உனக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ஹான்ஸ் வில்டோஃப் அண்ட் டேவிட்ஸ் லிமிடெட்ங்கிற வாட்ச் கம்பெனி ஸ்டார்ட் பண்றாரு. என்னதான் வாட்ச் நல்லாவே சேல்ஸ் ஆனாலும் இவருக்கு பாக்கெட் வாட்சஸ் சுத்தமா பிடிக்கவே இல்லை. அந்த டைம்ல ரிஸ்ட் வாட்சஸ் வெறும் உமன்ஸுக்கு மட்டும்தான் இருந்துச்சு. அதோட மெக்கானிசம் சின்னதா இருந்தனால ஒன்னுல ஸ்பீடா ஓடும், ஒன்னுல ரொம்ப ஸ்லோவா ஓடும். ஆனா ஹான்ஸ் வில்டோஃப் ஃபியூச்சர் ரிஸ்ட் வாட்சஸ் தான் அப்பவே ப்ரெடிக்ட் பண்ணாரு. அதனாலேயே ஹை குவாலிட்டி ரிஸ்ட் வாட்சஸ் மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. 1908ல டாப் பெஸ்ட் கம்பெனி ஆச்சு. ஹான்ஸ் வில்டோஃப் கம்பெனியோட பேர் சேஞ்ச் பண்ணணும்னு டிசைட் பண்றாரு. ஆனா பேர் சிம்பிளாவும் இருக்கணும், கேட்சியாவும் இருக்கணும். அப்ப பிறந்ததுதான் 5 லெட்டர் இருக்கிற ரோலெக்ஸ். எல்லா பிசினஸ் பீப்புள்ஸும் ரோலெக்ஸை வேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அப்பதான் வேர்ல்டு வார் வந்துச்சு. எல்லா வாட்ச் கம்பெனிஸும் டவுன்ல போச்சு. ஆனா ரோலெக்ஸ் மட்டும் போல. ஏன்னா வார்ல முக்கியமா தேவைப்படுறது டைம். சோ ரோலெக்ஸ் பெர்ஃபெக்ட்டான ஒரு வாட்ச்னால எல்லா சோல்ஜர்ஸ்க்குமே ரோலெக்ஸ் வாட்ச் கொடுத்தாங்க. ரோலெக்ஸோட ரேட்டிங் நம்பர் 1க்கு போச்சு. A கிளாஸ் சர்டிபிகேட் ரோலெக்ஸ் கொடுத்தாங்க. ஆனா வார் மட்டும் ஜெர்மனி நிறுத்தாதனால எல்லா ஜெர்மன்ஸையுமே மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சாங்க. அந்த டைம்ல ரோலெக்ஸ் என்னதான் அடி வாங்கினாலும் அந்த டைம்ல ஹான்ஸ் வில்டோஃப் ரோலெக்ஸ் வாட்ச் வாட்டர்ல, ஹீட்ல, கோல்ட்ல எல்லா டெம்பரேச்சர்லயும் பெர்ஃபெக்ட்டா ஒர்க் ஆகணும்னு ரிசர்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணாரு. அப்படிதான் ரோலெக்ஸ் ஆயிஸ்டர் உருவாச்சு. தி ஃபர்ஸ்ட் எவர் வாட்டர் ப்ரூஃப் வாட்ச் இன் ஹிஸ்டரி. ஆனா இதை அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஹான்ஸ் வில்டோஃப் பெர்ஃபெக்ட் டைமுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தார். ஒரு உமன், அவங்க பேரு மெர்சிடிஸ் கிளைட்ஸா. 20 மைல் ரிவரை ஒரு எண்டுல இருந்து இன்னொரு எண்டுக்கு அவங்க தனியால யாரோட ஹெல்ப்புமே இல்லாம ஸ்விம் பண்ணாங்க. ஆனா இத மீடியா யாருமே நம்பவே இல்லை. அதனால இவங்க எல்லார் முன்னாடியும் திருப்பி ஸ்விம் பண்ணி காமிக்கலாம்னு டிசைட் பண்றாங்க. இதை பெர்ஃபெக்ட்டா அட்வர்டைஸ் பண்றதுக்கு ஹான்ஸ் வில்டோஃப் வெயிட் பண்ண மூமெண்ட் வந்துச்சு. அந்த டைம்ல ஹான்ஸ் வில்டோஃப் கிளைட்ஸாவோட கழுத்துல ரோலெக்ஸோட டயலை போட்டு விடுறாங்க. அவங்க ஸ்விம் பண்ண ஸ்டார்ட் பண்ணி 10 மணி நேரம் ஆகுது. தண்ணியும் செம்ம கோல்டா இருக்கு. அதனாலேயே கிளைடாவை ரிவர்ல இருந்து எடுத்துறாங்க. இவங்க கிட்ட பேட்டி எடுக்கிறவங்கள ஓடி வந்த கேட்டப்ப உங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சா அப்படின்னு கேட்டப்ப அவங்க சொன்னது, நானும் நல்லா இருக்கேன், என் கழுத்துல இந்த ரோலெக்ஸோட டயலுக்கும் எதுவுமே ஆகல அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் எல்லாரோட கவனமும் ரோலெக்ஸ் மேல விழுந்துச்சு. 10 மணி நேரம் ரோலெக்ஸ் தண்ணியிலே இருந்து, அதுவும் கோல்டான தண்ணியில இருந்து அது பெர்ஃபெக்ட்டா ரன் ஆயிருக்கு. இதுக்கப்புறம் ரோலெக்ஸை கடையில எல்லாம் டிஸ்பிளே பண்ணதே ஒரு ஃபிஷ் டேங்க்குள்ளார ரோலெக்ஸ் வாட்சை வச்சு. அப்படிதான் சின்ன வயசுல அப்பா அம்மா இறந்து போய் ஹாஸ்டலுக்கு வந்து எவனோ சொன்னதை கேட்டு சுவிட்சர்லாந்துக்கு ஓடி போய் அங்க வாட்ச் கம்பெனில வேலை கத்துட்டு ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் கிரியேட் பண்ணவர் தான் ஹான்ஸ் வில்டோஃப். 80வது வயசுல இறந்து போயிடுறாரு. ரோலெக்ஸோட 100% ஃபண்டும் வில்டோஃப் ஃபவுண்டேஷனுக்கு தான் போகும். இன்னைக்கு இந்த டேட் வரைக்கும் $8 பில்லியன் சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி, அதாவது 4000 கோடி சம்பாதிக்கிற ஒரு கம்பெனி சேரிட்டி ஃபண்டா தான் போகுது. பாய்.